இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். டைம் ஆகுதே. மா, நீ ஏன் இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? வேற யாராச்சும் இப்படி கேட்டா கூட பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்கலாமா? டைம் என்னாச்சுன்னு பாருங்க. கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. மா, நான் சொல்றத கேளு. முதல்ல நீ கொஞ்சம் நில்லு. நடந்ததா டென்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சேலம் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் வந்ததும் மரியாதைக்கு 2 வார்த்தை பேசிட்டு நம்ம சூழ்நிலையை சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம். ஏய் நில்லு, நம்ம நிச்சயமா டைம்க்கு போயிடலாம். அவர் கிளம்பிட்டா பரவாயில்லங்க, அவர் இங்க இருக்கும்போது நாம எப்படி கிளம்ப முடியும்? அது மரியாதையா இருக்காதுங்க. ஏய் என்னாச்சு உனக்கு? ரொம்ப நேரமா நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க. நானும் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் எப்படி தப்பா நடக்கும்னு யோசிக்கிறியே தவிர பாசிட்டிவா யோசிக்கவே மாட்டேங்கிற. மகாதானா இதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சார் மேடம், ஐயா இங்க பக்கத்துல வந்துட்டாரு. இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு. அவருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல இங்க வர்றதுக்கு அவருக்கு டைமே கிடையாது. ஆனாலும் உங்களை பார்க்கணும்னு தான் வராரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் தான், அதே நேரத்தில் ரொம்ப நேர்மையானவர் எங்க அரசையா. அவர் கூட பிசினஸ் பண்றவங்களும் அதே அளவுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால தான் உங்க மெயில் பார்த்ததுமே அவருக்கு பிடிச்சு போய் உங்களுக்கு தான் ஆர்டர் கொடுக்கணும்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. ஷோ பாவம் மகா, கோயிலுக்கு போறதுக்கு டைம் ஆச்சுன்னு டென்ஷன்ல இருக்கா. அவர் கூட பிசினஸ் பண்ற எல்லாரையுமே நேர்ல சந்திச்சு பேசி அவருக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் ஆர்டர் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கேட்காம ஆர்டர் கொடுத்தது, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷனுக்கு என்ன அனுப்புனது, ஐயாவே நேர்ல வந்து பார்க்கறதும் உங்க கார்மெண்ட்ஸ் மட்டும்தான் மேடம். சார் டீ சாப்பிடு. தேங்க்ஸ். விஜய், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். நீ பாத்துக்கிறியா? நானே அப்படிதான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன் மகா. ஆனா அவர் பேசுறத பார்த்தா சேலம் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் வர்றதே உங்க 2 பேர்த்தையும் பாக்குறதுக்காக தான் தோணுது. நீ இங்கிருந்து போயிட்டா நல்லா இருக்காது மகா. ஐயா வந்துட்டீங்களா ஐயா? நான் இங்கே தான் இருக்கேங்க ஐயா. இதோ வந்துட்டேங்க, வந்துட்டேன். ஐயா வந்துட்டாரு, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ரிலாக்ஸ் மகா. மகா, அதான் அவர் வந்துட்டார்ல, ஒரு 5 நிமிஷம் தான். பார்த்துட்டு உடனே கோயிலுக்கு போயிடலாம். சரியா? டென்ஷன் ஆகாத. வந்ததுல இருந்து நீயும் உன் அண்ணனும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் பரிகாரம் பண்ண போறது இல்ல, எனக்கு தான் அத்தை பூஜை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்க அந்த மகா மனசுல? என்ன ஒரு மாமியாரா தான் மதிக்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறா. ஐயோ, எனக்கு வாச்சது என்ன மதிச்சாதானே அவ என்ன மதிப்பா? அவ வரலன்னா நாங்க என்னமோ பண்ண முடியும்? ஒரு போனை பண்ணி தொலையேன். அம்மா தாயே, கோவில்ல உட்காந்து என்ன இப்படியெல்லாம் பேச வைக்கிறாளே வீரகாளி தாயே, என்ன மன்னிச்சிருமா. ஓ வெண்ணிலா, உனக்கு புண்ணியமா போகும். முதல்ல அந்த மகாராணி மகாக்கு போன் பண்ணி அவ எங்க இருக்கா, வராளா வரலையான்னு கேளு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். அவ்வளவு தூரம் சொல்லி இவ்வளவு ஏற்பாட்டையும் பண்ணி கோவில்ல வந்து உட்காரத்துக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? எல்லாம் இந்த மனுஷனாலதான். நாம போய் ஏற்பாடு பண்றதுக்குள்ள அவங்க வந்து சேர்ந்துருவாங்கன்னு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, என்னாச்சுப்பா? வந்தால உங்க ஆசை மருமக, என்ன பதில் சொல்வீங்க? முழிக்கிற முழிய பாரு. வெண்ணிலா, சீக்கிரமா போன் பண்ணு. உங்க அம்மா மோர்ல தாளிச்ச மிளகா மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கா. வாரிசு வேணும்னு நினைக்கிறது அம்மா, பெத்துக்க போறது மகா. இதுக்கு நடுவுல நான் கிடந்து ஏச்சும் பேச்சும் வாங்கணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. கூட வந்தது ஒரு குத்தமாப்பா? திவ்யா மாதிரி நானும் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்கணும். வாங்கய்யா. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இவங்க தான் கௌரி கார்மெண்ட்ஸ் ஓனர் மகாலட்சுமி. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. வணக்கம் சார். ரொம்ப நல்லது. உட்காருங்க சார். தேங்க்யூ. இவர் அவங்க வீட்டுக்காரர் செல்வம். ஓஹோ ஹலோ சார். அப்படியா?
தம்பியும் சேர்ந்து தான் நடத்துறாப்லையோ அது இன்னும் சிறப்பாச்சே. இவங்கெல்லாம் இங்க வேலை பார்க்குற பொண்ணுங்களா? ஆமா சார், எல்லாருமே என் கூட வேலை பார்த்தவங்க. ஒரு சின்ன பிரச்சனையில வேலை இல்லாம இருந்தாங்க. இவங்களுக்காக தான் இந்த கார்மெண்ட்ஸையே ஆரம்பிச்சோம். நல்லதுமா, அப்படிதான் இருக்கணும். நமக்காக நின்னவங்கள விட்டு கொடுக்காம இருக்கணும். இந்த மாதிரி சுயமா உழைக்கிற பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமே பெரிய லெவலுக்கு வருவீங்கம்மா. ரொம்ப நன்றி சார். நானும் ரொம்ப ஈஸியெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடல. ஒவ்வொரு படியா தான் முன்னுக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ள எவ்வளவு இழப்பு, எவ்வளவு துரோகம், எல்லாத்தையும் தாண்டி தான் நானும் ஜெயிச்சிருக்கேன். நம்ம ஆறுமுகம் சொல்லியிருப்பாப்லையே, நேர்ல வந்து பார்க்காம நம்ம ஆர்டர் கொடுக்கறதே இல்ல சொன்னார் சார். என்னமோ தெரியலம்மா, இந்த தடவை எதுவுமே பார்க்கறதுக்கு நேரம் இல்லம்மா. தீபாவளி நெருங்கிருச்சுலம்மா, அதனாலதான் மெயில 1க்கு 2 தடவை செக் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தம்மா. ம். உங்க கம்பெனியை பத்தி நீங்க சொன்ன விதம், அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. என் தொழில் ஆரம்பிக்கும் போது இவர் எப்ப பேசி முடிச்சு நம்ம எப்ப கிளம்புறது? கடவுளே, என்ன காப்பாத்த மாட்டியா? என்னடி ஆச்சு? எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை அவ வந்துகிட்டு இருக்காளோ என்னவோ. வந்துட்டு இருந்தா என்ன, செல்வம் தானே வண்டி ஓட்டுறான். இவ கால் அட்டென்ட் பண்ணி பேசினா என்ன இவளுக்கு? அவ பேச மாட்டா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்லா தெரிஞ்சு போச்சு. அவ வரமாட்டா. அவளுக்கு வர்ற ஐடியாவும் இல்ல. நான் சொல்ற எதையுமே கேட்க கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்கா அவ. சும்மா இரு கௌரி, மகா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. வெண்ணிலா, இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருமா. பண்றேன். எடுக்கல. வேலைன்னு வந்துட்டா பெரிய வெள்ளக்காரின்னு நினைப்பா அவளுக்கு. ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ண மாட்டாளா? உலகத்தையே மறந்துடுவா. எல்லாம் இந்த செல்வம் கொடுக்குற இடம். நான் அவங்கள போங்கன்னு விட்டுருக்கவே கூடாது. கையோட கூட்டிட்டு வந்திருக்கணும். விட்டுட்டு வந்தது தப்பா போச்சு. இப்ப பாரு, பைத்திய மாதிரி நம்ம உட்கார்ந்துருக்கோம். எல்லாம் என் தலை எழுத்து. என்னங்க, இவர் எப்பங்க முடிக்கிறது? சொல்லிட்டு போலான்னு சொல்றேன்ல. சரிம்மா, உங்களையும் உங்க கம்பெனியும் நேர்ல பார்த்துட்டு போக தான் நான் வந்தேன். பார்த்துட்டேன். நம்ம ஆர்டரை மட்டும் கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும். நாளைக்கு நைட்டு ஏத்தி அனுப்புனீங்கன்னா தான் தீபாவளி சேல்ஸுக்கு போட முடியும். நம்ம ஆர்டர் தான் ஓடிட்டு இருக்கு சார். கண்டிப்பா டைம்குள்ள முடிச்சு கொடுத்து